இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 128 அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் வாசம் பண்ணும் அந்த உன்னத ஸ்தலம் சீயோனாக இருக்கிறது இல்லையா? அந்த சீயோனிலிருந்து கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம் எருசலேமினுடைய வாழ்வை காண்போம் என்று இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இப்போ எருசலேத்தின் வாழ்வை காண்போம்னா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தன் சொந்த ஜனமாய் அவர் ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அப்போ அங்கு வாழ்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சுகித்திருக்க பண்ணுகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்போம், சீயோனிலிருந்து உங்களை நான் ஆசிர்வதிப்பேன்னு சொல்கிறார். எப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு வரும்னா, அதே சங்கீதம் 128:1-2 வசனத்தில் பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ கர்த்தர் நம்ம சீயோனிலிருந்து ஆசிர்வதிக்கணும், எருசலேமின் வாழ்வை நாமும் காணணும்னா கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். அப்பொழுது நம்முடைய கைகளின் பிரயாசத்தை 122:8-2 பாருங்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ நம்ம பிரயாசத்தை நாம் சாப்பிடுகிற அந்த அனுகூலத்தை தரார் நமக்கு பாக்கியத்தையும் நன்மையும் உண்டாக்குவேன்னு சொல்கிறார். நமக்கு எங்கேருந்து கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை அருளுகிறார்னா, சங்கீதம் 134:3 சொல்கிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இந்த பூமியை, வானத்தை, எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் சிருஷ்டித்து ஆள்கிற சர்வ சிருஷ்டிகர், சர்வத்துக்கும் எஜமானராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு? சீயோனிலிருந்து நம்மை ஆசிர்வதிப்பேன்னு சொல்கிறார் இல்லையா? அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி, அப்போ அவர் உன்னதத்திலே பரிசுத்தம் இருக்குது. அப்போ அந்த பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலே நம்மை ஆசிர்வதிப்பாராகன்னு இருக்குது. அப்போ அப்படியாக தேவன் நம்மை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் எருசலேத்தின் வாழ்வை நாம் காணணும்? எருசலேத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை சுதந்திரிக்க கொடுக்கும்போது அது எப்படிப்பட்ட தேசமாக இருந்தது? அது பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசமாக இருந்ததுன்னு பார்க்குறோம் இல்லையா? தேவன் அதில் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து அந்த ஸ்தலத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாருன்னு பார்க்குறோம். அதனால தான் அப்படி ஒரு வாழ்வை நீங்களும் காண்பீங்க. எப்போன்னா நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த வாழ்வை காணணுன்னா கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும். அதே அப்போ நமக்கு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து நமக்கு நன்மை உண்டாக்குவேன்னு சொல்கிறார். ஏசாயா 33:20 வசனத்தில் பார்க்கும்போது, நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார், உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் மூளைகள் என்றைக்கும் பிடுங்குவதில்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லைன்னு சொல்கிறார். அப்போது நம்முடைய பண்டிகை நாட்களை ஆசரிக்கும் போது, அப்போ ஆலயத்தில் தான் போய் நம்ம பண்டிகை நாளை ஆசரிக்கிறோம். அப்போ நீங்கள் சீயோன் நகரத்தை, ஏன்னா தாவீதின் நகரம் சீயோன் நகரம் என்றும் ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ அந்த எல்லையிலே அந்த எல்லையை போய் நீங்கள் நோக்கி பாருங்கள். உங்கள் கண்களை எருசலேமுக்கு நேராக ஏறெடுத்து பாருங்கள். அதன் அமெரிக்கையான தாபரம், அது சமாதானமாக இருக்கிறதை நீங்கள் பாருங்கள். அது பெயர்க்கப்படாத கூடாரமாக இருக்கிறத நீங்கள் காண்பீங்கன்னு சொல்கிறார். அதனுடைய மூளைகள் என்றும் பிடுங்கப்படுவதில்லை, அதன் கயிறும் அருந்து போவதில்லை. அப்போது கர்த்தர் அதன் கூடாரத்தின் அஸ்திபாரத்தை அவர் பலப்படுத்துகிறார் இல்லையா? தேவாலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்கும்போது அப்போ அதன் கயிறுகள் ஒன்றும் அருந்து போவதில்லை. நம் கூடாரத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார், அதை நிலைநிறுத்துவார், நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 118:26 பார்க்குறோம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோன்னு வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். அப்போது நம்ம லூக்கா, மார்க் அந்த அதிகாரத்தெல்லாம் பார்ப்போம் இல்லையா? அவர் பவனி வரும்போது கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னே அங்கே வேத வசனம் எழுதியிருக்கோம். அப்போது அப்படிப்பட்ட தேவன் ஆலயத்தில் நம்மை ஆசிர்வதிப்பார். நம்ம ஆலயத்திலே போய் ஒன்று கூடி அவரை ஆராதிக்கிற வேளையில், அவர் பண்டிகைகளை அனுசரிக்கிற நாளிலே தேவன் நம்மை ஆசிர்வதிப்பேன்னு சொல்கிறார். எபேசியர் 1:3 பாருங்கள், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை
ஆசிர்வதித்து இருக்கிறார். நம்முடைய தேவன் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் ஆவியாகிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் அவருக்குள்ளே வச்சிருக்கிறார். ஏன்னா இந்த பூமிக்கு மனுஷகுமாரனை இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பும்போது அவர் சகலத்தையும் அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தான்னு பார்க்குறோம். அப்போது அந்த உன்னதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கு. அப்போ அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏசாயா 2:1 பார்க்குறோம், நம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபு தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளிலே நடப்போம் என்பார்கள். சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு எதுக்கு நம்ம போகிறோம்? அப்போ நாம் போகும்போது அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. போதகர்களுக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்ம போஷிக்கிறாரு. அதனால் அவர் பாதையில் நாம் நடப்போம். ஏன்னா சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும்னே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய வேதம் அவருடைய வசனம் வெளிப்படுகிற அந்த ஆலயத்திலே தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார். இதெல்லாம் தான் தாவீது அறிந்திருந்தார். தாவீது ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவர் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு யாவரோடும் புறப்பட்டு போனார்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்போது தேவாலயத்தில் தேவ வசனம் இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குது இல்லையா? அவர் நம்மை ஆசிர்வதிக்கிற ஸ்தலமாயும் இருக்கிறது. அதை நாம் விசுவாசிக்கணும். சங்கீதம் 122:6 சொல்கிறாரு, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்களும் சுகித்திருப்பார்களாக. இப்போ இஸ்ரேல் தேசத்திலே போர் நடந்து கொண்டு இருக்கு இல்லையா? பாலஸ்தீனர்களுக்கும் அவங்களுக்கும் இடையிலே போர் நடந்து கொண்டே இருக்கு. இந்த யுத்தத்துக்கு காலகாலமாக இது முடிவில்லாமல் இருக்கு. அநேக ஆயிரக்கணக்கான மக்கள், சிறு பிள்ளைகள் மரித்து கொண்டிருக்காங்க. இப்போ தினந்தோறும் நாம் அந்த எருசலத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். நம்மையும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்மளுடைய குடும்பத்தையும் கர்த்தர் நேசிக்கிறார் இல்லையா? அவங்க எல்லாரையும் நான் சுகித்திருக்க வைப்பேன்னு சொல்கிறார். அப்போ எருசலத்தின் சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 125:21 பார்க்குறோம், எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சியோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல் சியோன்னா தாவீதின் நகரமாகிய அந்த எல்லையிலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஸ்தோத்திர பலியெல்லாம் கர்த்தருக்கு போய் சேர்கிறது. அப்போது தேவனை நாம் அந்த எல்லையில் துதித்து நாம் மகிமைப்படுத்துகிறோம். அப்போ இன்றைக்கி நாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற எல்லையில் நம்மை தேவன் ஆசிர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நாமும் எருசலேமின் வாழ்வை காண முடியும். ஆமென்.